ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும், பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரகநிலைகள் தாங்க. கிரகநிலைகள் கெட்டுப்போச்சு அப்படின்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இழப்புகளும் ஈடு பண்ண முடியாது. அதே கிரகநிலைகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையே அப்படியே மாறிடும். குப்பையில் கிடக்கக்கூடியவர்கள் கூட கோபுரத்துக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டங்களில் நமக்கு எப்போ நல்லது நடக்கும், எப்போ கெட்டது நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கவே முடியாது. அதையுமே கூட நம்மளால் ஓரளவுக்கு கணித்து தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் ஜோதிடம். இந்த நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி ஆவாங்க. இதை தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வருட கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு நிறைய வகை இருக்குது. வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இவங்க எல்லாருமே. இவங்களாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உதாரணத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் மாறுவார். அதே போல் ராகு, கேது 1 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், குரு பகவான் 1 வருடத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள். மற்ற இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்கள் தாங்க. ஒவ்வொரு மாதமுமே பயிற்சி ஆகக்கூடியது தான். இருந்தாலும் அதுக்குன்னு தனித்தனியான ஒரு டைமிங் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் 30 நாளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 28 நாட்கள், 24 நாட்கள் அப்படின்னு ஒன்றுக்குமே தனித்தனியான ஒரு நேரம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரக நிலைகள் மாறும் பொழுது அந்த ஒரு மாதத்திலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறிடும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன கிரகநிலைகள் எங்கெங்கே மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி தான் இருக்குது, என்ன நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ராசிகளில் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம் தான். உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது குறிப்பாக இந்த பிப்ரவரியில் உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களே காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பணவரவு ரொம்பவே நல்லா இருக்குது. பணத்துக்கு அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. நிறைய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாங்க. அதில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு குரு பகவான் இருக்கிறாரு, கடகராசியில் சந்திரன் இருக்கிறாரு, அதே போல் சிம்மத்தில் கேதுவும், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லோரும் மகர ராசியில் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் எப்போதும் போல் ராகு பகவான் இருக்கிறாரு, மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு, கும்பத்தில் ராகு பகவான் தனியாக மட்டும் இல்லைங்க, புதன், செவ்வாய் இவங்களோட சேர்ந்து இருக்க போகிறாரு. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பல வழிகளில் யோகம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கோபம் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த கோபத்தால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கோங்க. அதுதான் நல்லது. உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கம்யூனிகேஷன்லேயே உங்களுடைய கோபமானது வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சிலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். மற்றவங்களுக்கு அது புரிஞ்சிடும் நீங்கள் அந்தளவுக்கு கோபமாக இருக்கீங்க அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிதானமாக இருங்க. ஏன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கோபப்பட்டீங்க அப்படின்னா அந்த வேலை பறி போயிடும். வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? கோபப்படாமல் இருங்க. எந்தவித சிக்கலாக இருந்தாலுமே கூட பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எதுலேயும் நீங்களே போய் மாட்டிக்காதீங்க.
ஸோ இந்த காலகட்டங்களில் திருமணம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுக குற்றச்சாட்டுகள்லாம் வந்து ஏற்படும். இந்த காலகட்டத்தில் யாரையுமே வந்து பகச்சிக்காமல் இருந்துக்கோங்க. அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் ராசி அதிபதியும் சேர்ந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு யோகமான அமைப்பு. அதனால் பிப்ரவரி மாதம் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் ஒரு சிலது வந்து பிடிச்சிருக்கிறதுக்கான நேரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்லது நடக்கும். பண வரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. புதுசாக வேலை இல்லை அரசு வேலை இதுக்கெலாம் முயற்சி செய்யலாம். இதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 8ல் குரு இருக்கிறாருங்க. பண வரவு நல்லாவே இருக்குது. திடீர் வருமானம் கூட உங்களுக்கெல்லாம் இருக்கும். 4வது இடத்துல பார்த்திங்கன்னா புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களில் பலருக்கும் பார்த்திங்கன்னா மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி ஏற்படும். தொண்டை, கழுத்து இது சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள். தொண்டை, கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கும்போதே உங்களுக்கு மூச்சு பிரச்சனை வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அதே போல் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்காது. ஏன்னா 5ஆம் வீடு குருவினுடைய வீடு. ஆனால் குரு இப்போ பார்த்திங்கன்னா 8வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிள்ளைங்கள்லேருந்து யாருமே உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அதுவும் உங்களுடைய பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டாங்க. பிள்ளைங்களை பற்றின கவலை தான் உங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களை பற்றி வேறு யாருக்கிட்டையும் குறை சொல்லாதீங்க. அதையும் வந்து தவிர்த்துக்கோங்க. அவங்கள கொஞ்சம் விட்டு பிடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. விட்டு பிடிச்சது அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அனுபவத்தின் மூலமாக ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுப்பாங்க. அப்படி தான் அனுபவத்தின் மூலமாக பிள்ளைகள் வந்து கற்றுக்கக்கூடிய வயது தான். ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அனுபவம் வரும் பொழுது அவங்க அதை வந்து கற்றுப்பாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் விட்டு படிக்கலாம், தப்பு கிடையாது. அதே பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் அதீத கவனம் எடுக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு கவனச்சிதறல் இருக்குது. அதனால் உங்களால் சரியாக வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. உள்ளூர் தொழிலும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ உள்ளூருக்குள்ளேயே நீங்கள் எதுவும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது. பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இது வரைக்கும் இல்லை, இனிமேட்டுக்கும் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஆனால் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சே ஆகணும். கோபத்தை நீங்கள் குறைங்க. ஏற்றம் மிகுந்த ஒரு மாதத்தை நீங்கள் பார்க்கலாம். வேலையில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி தான் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் எப்படி ஏற்படுதோ அதை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களும் வந்து நடக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுலேயும் சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து சமாளித்து தான் வரணும் இந்த காலகட்டங்களில். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களுமே 3வது இடத்துல போய் தான் வந்து மறைந்திருக்காங்க. 3 மாதங்களாக சரியான சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்காது. இதெல்லாம் இல்லாமல் தான் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய பிப்ரவரி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பிப்ரவரி 14க்கு அப்புறமா எல்லா கிரகங்களுமே 4வது இடத்துக்கு வந்து போக போகிறாங்க. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அங்கே புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ராகு, சனி இப்படி எல்லா கிரகங்களும் வந்து சேர போகிறாங்க. இதனால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா காரு, வீடு, நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீட்டுக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கடன் வாங்கி லோன் போட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த டைம் ஏற்படும். வராத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு பணம் வருங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி தான். இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா தடைகளுமே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடும். இனிமேட்டுக்கு உங்களுக்கு எதுலேயுமே தடை இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இனி நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். சனி பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்தை வாங்கக்கூடிய யோகத்தை தான் கொடுக்க போகிறாரு. அதனால் சனீஸ்வர பகவானாலையும் நீங்கள் பெருசாக பாதிப்புகளை எல்லாம் பார்க்க மாட்டீங்க. பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கும். உயர்கல்வி வேணுமா? கண்டிப்பாக இருக்குது. உயர் பதவி வேணுமா? அதுவும் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கும் யோகம் இருக்குது. பதவியில் உயர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. சம்பள உயர்வு வேணும், அதுவும் இருக்குது.
ஏதாவது நீங்கள் உங்களுக்குன்னு உரிய எல்லாத்தையுமே இப்போ வந்து அடைய போகிறீங்க. 4வது இடத்துல ராகு, சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் வரும்பொழுது, ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுடும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில். ஏன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து கெட்ட பேரே வந்து ஏற்படும். பார்த்து கவனமாக இருங்க. தொழிலெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. ராகு தரக்கூடிய தோஷங்கள் இந்த காலகட்டங்களில் கூடயே வர மாதிரி இருக்குது. அதனால் அதில் மட்டும் பார்த்து கவனமாக இருக்கணும். கௌரவமாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னா பார்த்து கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தை பிரிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துவார். கவனம் முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள கூட சந்தேகம் ஏற்படும். எல்லாத்தையும் பார்த்து சரியாக நடந்துக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு முருகன் வழிபாடு கை கொடுக்கும். கட்டாயமாக முருகன் வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை விருச்சிக ராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவும் பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.